ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மாவிளக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அது அரிசி ஊறட்டும். இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தேங்காய் துருவிட்டு இதை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போகணும், அந்தளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு தேங்காயோட கலர் மாறக்கூடாது, அதில் இருக்க ஈரப்பதம் மட்டும் நமக்கு போனால் போதும். அப்போ அந்தளவுக்கு லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்தளவுக்கு போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு க்ளீன் கிளாத்தில் இந்த மாதிரி பரப்பி காய வச்சுக்கலாம். அது ஒரு ஃபேன் காற்றடியில் ஒரு 10 நிமிஷம் நமக்கு காய வச்சா போதும். ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் காய வச்சா போதும் ஃபேன் காற்றடியில். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது தான் அது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நல்லா சலிச்சுட்டு மீதி வர கப்பையெல்லாம் திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பையெல்லாம் திரும்ப அடிச்சுட்டு திரும்ப நம்ம சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி அடிச்சுட்டு சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ 1 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ இந்த மாவையும் நம்ம இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா நல்லா கலந்து வைக்கலாம். அடிச்சுட்டு இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய், 1 டீஸ்பூன் எள்ளு, வறுத்து வச்ச தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஏலக்காய் கூட நைஸாக பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் இப்படி அழுத்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். அப்போ தான் இந்த சர்க்கரைலாம் நல்லா நமக்கு கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி மாவு நல்லா இறுகி ஒன்றோட ஒட்டி கிடைக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு பிடிக்கும்போது நமக்கு கையில் நல்லா உருட்டி வரும். நல்லா நம்ம பிடிக்கும் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நமக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிடிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாவிளக்கு அம்மனுக்கு கோயில் திருவிழா டைமில் இந்த மாதிரி மாவிளக்கு வச்சு இதில் விளக்கு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதில் மேலே பூ ஃப்ளவர் குத்திட்டு நல்லா இந்த மாதிரி வைப்பாங்க, சாமிக்கு வச்சு படைப்பாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு பாரம்பரிய முறையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இது ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாமிக்கு படைக்கும்போது நைட்டில் அது நடுவில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா நமக்கு குழி கிடைக்கும். அப்போ அதில் நம்ம நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ சேர்த்துட்டு மற்ற எண்ணெய்கள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய்கள், ஏன்னா நம்ம இதை திரும்ப சாப்பிடுவோம், அதனால நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு விளக்கு வச்சுட்டு சாமிக்கு படைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல்